ஹலோ, ஆப்பா பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வந்துருவேன். சரியாப்பா, வந்துருவேன். சரியா, வந்துரு. எஜமானே ஒரு 10 ரூபா யார நீ? காசு கிடையாது போற. நீங்க ஒன்றும் சும்மா தர வேண்டாங்க. செருப்பு வச்சுட்டு ஒரு 10 ரூபா குவார்டர் கொடுத்தீங்கன்னா செருப்பு நல்லா இருக்குங்க எஜமானே. அடிச்சு போதையும் கூட தெளிவாமக்கிற செருப்பு கொடுத்து காசு வேணும்னு கேக்குறேன். செருப்பா முக்கியம். குவார்டருக்கு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்க வேணா செருப்பு வச்சுக்கோங்க. அடிச்சு மூஞ்செல்லாம் கிழிச்சு போட போட. இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக பிரயோஜனம். இந்த மாதிரி குடிமகனோட நம்ம ஊருக்கே பிரயோஜனம். அவன் டாக்ஸ்ல உன் பையன் ஸ்கூல்ல படிக்கிறான், அவனாலதான் இந்த ரோடு போடுது, அவனாலதான் இந்த ஊரு டெவலப் ஆகுது, இந்த பஸ் வருது. அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களால முடியல. வெறும் பணம். உனக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிடுறோங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தா குவார்டர் என்ன ஃபுல் அடி. என்ன பிளான் அடிப்பேன் நானு? டைமண்ட் எக்ஸ்பிரஸ். இந்தா பக்கரில முன்னாடி. ஆமா, சைடு என்ன சாப்பிடுவேன்? எனக்கு ஒரு மட்டை ஊறுகாய் இருந்தாலே போதுங்க. இந்த சிக்கன் 65 வாங்கி சாப்பிடு. ஏழையின் செருப்புல தான்டா இறைவனை பாக்கணும். இந்தா 50 ரூபா வெறும் பணம். இதுக்கு போய் என்ன வரட்டா? அது ஏன் காசியா? அது ஏன் காசியா? நிஜமானே நீங்க கலியுக கர்ணன், நடமாடும் சேக்கு வேறா. நீங்க ஒரு ராபின் ஹுட். ஆக மொத்தம் நீங்க சிவாஜி த பாஸ். சரி. நீ ஒரு நாயகன். இன்னைக்குதான் மதியானம் சரக்கு அடிக்கிறதுக்கு சைடு மாங்காய் ஒரு காட்டுல குடிக்கலான்னு போனேன். அவன் என்ன பண்ணிட்டான், கட்டிடம் பூச்சின்னு சட்டிகள் விட்டுட்டான். பசி பஞ்சம் பட்டுன்னு யாரு தூங்க கூடாது. ஆக மொத்தம் இப்ப நம்ம போய் இருக்கிறவங்க புடுங்கி இல்லாதவனுக்கு தர்றோம். வாங்க போலாம். என்ன இந்த ஆளு போன ஒன்னும் காணும். ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல, ஒரு டெடிகேஷன் இல்ல. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்னையா அது? நான் தான் தெரியல. நான் அந்த பேட்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி பவர்மேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற தெளிவுக்கு தான் உன்னை பிடிச்சது. என்னது கையில? அதுல போற இடத்துல கைரேகை பற்றக்கூடாதுல்ல, அதனாலதான் இந்த முன்னெச்சரிக்கை. தெளிவாதான் இருக்க. எத்தனை படம் பார்த்திருக்கோம் சார்? பயங்கரமா இருக்கு. சரி போலாமா? இது எப்படி இருக்கு? பேட்மேன் மாதிரி பயங்கரமா இருக்கு. இதுலதான் சுருட்டி கொண்டு வர போறோமா? சரி வா போ. ஒரு போட்டோ எடுத்துக்கூட ஒண்ணு. யோ, நாயெல்லாம் கத்துதியா? நாட்டுல நாய் பிரச்சனை ஏற்கனவே நிறைய இருக்குது. வாயா போவோம். யோ அங்க பாரு. வாயா போல கழுத்து தொலையா? இதனாலதான் அழுகாரு. மனுஷன் தான் கோமாளிக்கிறாடா. சூப்பர்மேன் மாதிரி எடுத்துக்கிற கோமாளிக்கிறாடா. அப்படிதான் இருக்கு. சாக்லேட், மிட்டாயி, போன்விட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், லேஸ், கிட்கேட் எல்லாத்தையும் மாமா வாங்கிட்டு வந்துடுறேன். அழுகாம சமத்தா தூங்குடா. தூங்கு சாமி. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? நக்க போச்சு. ஏன் வந்த வேலையுமே மறந்துட்டு ப்ரொஃபஷனலா தாளாட்டிட்டு இருக்கிறியா? எவனா பார்த்தானே வம்பாயிருமே. வாய போவோம். இவனை வச்சு போட்டு வாயா, எவனா பாத்தர போறான். கேட் திறந்து இருக்கிறா. வாடா. ஆள் இருக்காடா. எஸ், ஆள் இருக்காடா. காத்துலடா படம் வரைஞ்சிட்டு இருக்கிற ஆள் இருக்காடா. ஆள் இருக்கா இல்லையா சொல்லி தோடா. அட எஸ்யா இருக்கு, வாயா. இங்கடா வீட்டு சாமியா? இது அண்ணன் இப்ப டேன்னு சொன்னியா? இல்ல யாயா இந்த நேரத்துல அழுகாமடு. சாரி கிடைச்சியா? சாரி
என்னத்துக்கு நாய் உழைக்குது? மணி 12 ஆச்சு. நாய் என்னத்துக்கு உழைக்குது? ஓ அந்த ஆள் இங்கதான் வராரு. ஐயோ ஏன் இன்னைக்கு நாய் இப்படி உழைக்குது? நீங்க மழை பெய்யுது. ஐயோ அந்த ஆளுக்கு ஒண்ணு கிடைக்கிறாயா? பேசாம இரு. என்னடா இது 25 லிட்டர் கேன் மாதிரி இருக்கு. ஏன்னா நிக்கவே மாட்டேங்குது. ஆடுற மாட்டை ஆடி கிறக்கிறேன், பாடுற மாட்டை காடி கிறக்கிறேன். எவனோ வந்திருக்கிறான், எவன்னு கண்டுபிடிக்கும். எவன்னு பார்க்குறேன். ஆண்டவரே இது உங்களுக்கு மொதல் திருட்டு, அதனால நம்ம ஒளியோட சரி. இது பாலம் போன பழைய வீடுடா. அவங்களே கலைஞர் டிவியில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இந்த வீட்டுல இருக்குன்னு முடிக்கிறது இல்லை. இங்க நகை இருக்கு, நட்டு இருக்கு, கேஷ் இருக்குன்னு. அட்டை பிடிக்கா இது எழுதியிருக்காங்க பாருங்க. இது என்ன எழுதியிருக்கானுங்க? இது புரியல. நீ எப்படி இது அன்புடையீர் வணக்கம், நீங்கள் தேடி வந்த பொருள் இந்த வீட்டில் ஒன்றும் இல்லாதால் வருத்தப்படாதீர்கள். இந்த வீடு கடலில் மூழ்கியுள்ளதால் நாங்களே பக்கத்து ஊரில் வாடகைக்கு குடியிருக்கிறோம். இங்கு நம்பி வந்து ஏமாந்ததற்கு நாங்கள் மிகவும் வருத்தம் தெரிவிக்கிறோம். இதனால் நீங்கள் அடுத்த முறை வரும்போது நாங்கள் சம்பாதித்து வேண்டுங்கிறதை வாங்கி வைக்கிறோம். ஆகவே மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏய் என்னடா இது? இவனே கடற்காரன் போல. சோத்துக்கு வழி இல்லாமல் பக்கத்து ஊர்ல போய் வாடகைக்கு கடற்கார வீட்டுக்கு வர்றான்னு இங்க கூட்டிட்டு வந்து என்ன உயிரை வாங்குறேடா. சரி விடு. ஓ நான் ஊருக்குள்ள கௌரவம் போடுறேன். பணம் தளராது. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. கடைசியா இந்த ஒரு கார் இருக்குது. ஆமா இது அடிச்சோம்னு வச்சுக்க ஸ்ட்ரெயிட்டா ஊரே போயிடலாம். அடிக்கிறோம். அந்த அறுவாலை கொடு. அத்தா மகமாயி மாரியாத்தா. ஏய் எப்படி பலே தெல்லவாரியா நீ? பலே கில்லாடின்னு சொல்ல வந்த. என்னையா பிடிக்கோ? எந்த இருக்காண்ட இங்கன்ற கிளம்பு இருக்கு? நான் குள்ளக்கா வளையுங்க. குள்ளக்காவது இங்க என்ன வண்டிக்கிறீங்க? சாத்துக்கு எங்க அம்மா தேங்காய் சாத்தை எடுக்கல. ஏன்னா தேங்காய் கார்குலேட் இருக்குது. அது இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. அந்த அறுவல் எடுத்து வீசுறா. அவன் மேல வீசுறா. அப்படியா? அங்க வீசுறா. பேசல வச்சுக்கலாமா? இங்க வச்சுக்கலாமா? இங்கேயே வச்சுக்கலாம்.